நிச்சயமாக தம்பி. இன்று பிப்ரவரி 13, 2026 தமிழக மகளிர் வங்கிக் கணக்கில் அந்த ரூபாய் 5000 மெகா கிரெடிட் ஆனதும் ஒட்டுமொத்த அரசியல் களமே ஆடிப் போய்விட்டது. ஏன் இந்த அவசரம்? மார்ச் ஏப்ரல் பணத்தை ஏன் இப்போதே கொடுத்தார்கள்? இதற்கு பின்னால் இருக்கும் அந்த உச்சநீதிமன்ற வழக்கின் பின்னணி என்ன? இதோ நம்ம மேக்சிமஸ் ஸ்டைலில் அந்த லீகல் அனாலிசிஸ். பிராண்டி செய்திகள். ரூபாய் 5000 முன்கூட்டியே வந்தது ஏன்? ஸ்டாலின் போட்ட லீகல் ஸ்கெட்ச். பின்னணியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஹலோ மக்களே, என்ன பாஸ், பணம் வரும்னு தெரியும், ஆனா 3 மாச பணம் மொத்தமா வரும்னு எதிர்பார்க்கலையேன்னு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் குஷியாகிட்டாங்க. ஆனா இந்த அவசரத்துக்கு பின்னாடி ஒரு செம லீகல் மேட்டர் இருக்கு. தேர்தல் ஆணையம் தடுத்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு பழைய வழக்கை துணைக்கு தூக்கிட்டு வந்திருக்காரு முதல்வர். இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. தமிழக அரசு இன்று 1.31 கோடி பெண்களுக்கு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத உரிமைத் தொகையுடன் ரூபாய் 3000-உடன் கோடைக்கால சிறப்பு தொகையான ரூபாய் 2000-ஐயும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 5000 வழங்கியுள்ளது. 2. பிப்ரவரி கடைசி வாரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்பதால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்பே பணத்தை ஒப்படைக்க முடிவு செய்தது அரசு. 3. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் பணத்தை அனுப்பினால் அதை ஓட்டுக்கு கொடுக்கும் லஞ்சம் என கூறி எதிர்க்கட்சிகள் நீதிமன்றம் மூலம் முடக்க வாய்ப்புள்ளது என்பதை அரசு உணர்ந்துள்ளது. 4. வழக்கின் பின்னணி. கடந்த காலங்களில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ச்சியானவை எனவும் அவற்றை அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்தில் நிறுத்தக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் வழங்கிய சில முக்கிய தீர்ப்புகளை, குறிப்பாக இலவசங்கள் தொடர்பான வழக்குகளை அரசு தரப்பு சட்ட ஆலோசகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 5. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது அரசின் கடமை என்ற விதியை பயன்படுத்தி இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிக்கப்பட்டுள்ளது. 6. பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த நிதியாண்டு முடிவதற்குள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது நிர்வாக நடைமுறை என தேர்தல் ஆணையத்தின் கேள்விகளுக்கும் அரசு பதில் வைத்துள்ளது. 7. குறிப்பாக கோடைக்கால வெயிலால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நிர்வாக காரணத்தை முன்வைத்து சிறப்பு தொகையை அரசு நியாயப்படுத்தியுள்ளது. கண்ணா, முந்திக் கொண்டால் வெற்றி நம்மதேன்னு ஸ்டாலின் இப்போ ஒரு முன்னெச்சரிக்கையாட்டம் ஆடியிருக்காரு. எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள பட்டனை தட்டி பணத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இந்த முன்கூட்டியே வந்த 5000 திமுகவோட ஓட்டு வங்கியை தக்க வைக்குமா, இல்ல தேர்தல் ஸ்டண்ட்னு எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் எடுபடுமா? 2026ல இந்த டைமிங் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. It's a classic tactical preemptive strike using legal loopholes to ensure welfare reaches the public before the poll code locks it down, boss. உங்க வீட்டு அக்கவுண்ட்ல 5000 வந்தாச்சா? ஸ்டாலினோட இந்த சட்ட ரீதியான மூவ் சரியா? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.